Hello guys, welcome back to Maurice Vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்ல வந்து 15% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த அன்ஸ்டேபிள் மார்க்கெட்டில் இப்போ தான் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே டவுனில் தான் வந்துச்சு. இப்போ தான் வந்து மார்க்கெட்டே ட்ரெண்ட் மாறுது. ஸோ இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்லேயும் நம்ம முன்னாடியே என்ட்ரி எடுத்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 15% ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டாக்கில். ஸோ இதோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து அதுக்கப்புறம் ஏன் இந்த எடுத்தேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு போனஸ் ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலாம். சரிங்களா? கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பல்ராம் சினி மில்ஸ். ஓகேயா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ட்ரி எடுத்த இடம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ட்ரி வந்து அரௌண்ட் 460 கிட்ட எடுத்திருந்தேன். 460 இந்த ரேஞ்சு கிட்ட எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸிட் வந்து இன்றைக்கி தான் அரௌண்ட் வந்து 432 பாயிண்ட் அங்கே எக்ஸிட் ஆனேன். ஸோ இதில் வந்து இப்போ இதோட பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கீழே போச்சுன்னா அரௌண்ட் நான் ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் 6% 7% எஸ்எல்ஆ. ஸோ மேலே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா 15% வந்திருக்கு. இதோட ஹைலைட் என்னென்னா இது இன்னும் வந்து மேலே இவ்வளோ போகும். பட் நம்ம வந்து இப்போ மார்க்கெட் அன்ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. பட் அண்ட் வந்து சரி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு மோர் தென் 5% வந்து நல்ல ப்ராஃபிட் தான். சரிங்களா? அது இல்லாமல் இதில் 1:2 வந்து 15% வந்துச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் 40% மூவ் ஆகும். சரிங்களா? பட் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். 15% மோர் தென் எனஃப் அப்படின்றதுனால எக்ஸிட் ஆகிடுச்சு. இதை நான் ஏன் இந்த ட்ரேட் நான் எடுத்தேன், இந்த இடத்துல எப்படி நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குமா, வீக்லி டைம் ஃப்ரேம் போவோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து பேட்டர்ன் வரைஞ்சேன். ஆக்சுவலாக நம்ம எடுக்கிறத பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான் எடுக்கிறோம். ஆப்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா நம்ம வந்து அதில் டிஃப்ரெண்ட் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. டைம் ஃப்ரேம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பட் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கிற போது ரிஸ்க் வந்து கம்மி. ஸோ நம்ம சார்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கனால வந்து சார்ட் அதிகமாக பார்க்குறது இல்லை. ஸோ வந்து ஸ்விங் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இந்த ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம், 2 வரைஞ்சிருக்கோமா. ஸோ இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஆல்ரெடி வந்து ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா மேலே போயிட்டு அரௌண்ட் ஒரு 40% 45% கொடுத்துட்டு திருப்பி பேக் வந்துருச்சு. மார்க்கெட் இப்போ உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ திருப்பி இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கன்சாலிடேஷனில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4 வீக்ஸ் கிட்ட இங்கே பாருங்கள். இங்கே வந்துட்டு இங்கே க்ரீன் கலர் சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட எத்தனை 28 டேஸ் 1 மந்த் கிட்ட கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சேன். ஸோ அப்படி வரையும்போது பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன். அது மாதிரி நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்தேன். இங்கே தெரியுதுங்களா? இந்த கேண்டிலில் வந்து சப்போர்ட் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு அன்றைக்கி நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். அரௌண்ட் எவ்வளோ 460 கிட்ட. இது மேக்ஸிமம் 464 போச்சு. நான் இங்கே என்ட்ரி எடுத்திருப்பேன். சரிங்களா? இந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். ரீட்ரேஸ் ஆகிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் வந்துச்சுல்ல, இந்த ரேஞ்சில் வந்து 460 கிட்டே என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ 15% நல்லா புக் பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் மேலே போகும். பட் வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள். நான் ஏன் எக்ஸிட் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே 15% கொடுத்துருச்சா. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் திருப்பி இது கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லை அதுக்கப்புறம் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ இப்போ 15% வந்துச்சு. இது ஒரு நல்ல அமௌண்ட்டு. ஸோ இது அதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல ஸ்டாக்கில் போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம வெளியில் வந்தாச்சு. இது அப்படியே வச்சுருக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 80% குவான்டிட்டி வந்து செல் பண்ணிட்டு மீதி அப்படியே தான் வச்சுருக்கேன். அது எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன். சரிங்களா? இதுதான் வந்து இந்த ட்ரேடான லாஜிக், எதனால் என்ட்ரி எடுத்து அப்படின்றது. ஸ்விங் ட்ரேடிங் அதான், நம்ம சார்ட் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு நல்ல இடத்துல ஒரு நாளைக்கு 1 டைம் போயிட்டு பார்த்துட்டு வந்து எங்கே மூவ்மெண்ட் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து 1 டேவோ 1 வீக்கோ க்ளோஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ க்ளோஸ் வந்து அபோவ் த ட்ரெண்ட் லைன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பிலோ இருக்குன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நான் அதுக்கப்புறம் 4 hours 1 hour எல்லாமே போயிட்டு தான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நீங்கள் இங்கே கீழே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 5% மேலேயே வரும். இங்கே பாருங்கள் 8 to 9% வந்துருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு. பட் நான் வந்து ட்ரெண்ட் லைனில் வச்சனால அது வந்து 5% வந்துச்சு. ஸோ 5 to 10% வந்துச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் இதில் என்னென்னா ஸ்டாப்பில் ஹிட் ஆகாது. லோவை ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே தான் போகும். ஸோ நம்ம வந்து வெளியில் ஈஸியாக வந்துடக்கூடாது. இப்போ 5% போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டோம்னா நம்மளுக்கு 15% மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்விங் லோ வந்து அது கீழே போச்சுன்னா நமக்கு ஆபத்து. ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ அதான் இதோட பியூட்டி. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரி பதட்டம் இல்லை, டிகேல எதுவுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த போனஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நான் பார்த்து வச்சுருக்கேன் அந்த ஸ்டாக் வந்து மேலே போகலாம், இல்லை ஸ்டாப்பில் சிட் ஆகலாம். பட் இப்போ அது ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. நான் சொல்கிறேன் மார்க்கெட் இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வந்து இப்போ நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இன்னொரு ஸ்டாக் நான் சொல்கிறேன், அது மேபி மேலே போகலாம், ஸ்டாப்பில் சிட் ஆகலாம். இது வந்து நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டும் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் என்னோடய அனலிஸை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்துருவோமா? ஓகே, HCL டெக் இருக்கா? இந்த டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இன்றைக்கி வந்து ரெட் கேண்டில். பட் வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள், நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள், நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே வந்திருக்கு. திருப்பி அதே சப்போர்ட்டில் அதே ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ இது நல்லா க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்துட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் இதுவாக தான் இருக்கும். இது வரைக்கும் அழகாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னா ஆல்மோஸ்ட் இப்போ இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே இருந்தால் கூட ஒரு 9% வருது. இதோட ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இங்கே இருக்கும். இங்கே 2% 3% தான். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. இன்ட்ரெஸ்ட் நீங்கள் திருப்பி அனலைஸ் பண்ணுங்கள். HCL வாங்கலாமா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வாங்குறது இருந்தால் அது உங்கள் இஷ்டம். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மேலே போகும். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ப்ரீவியஸாக ஒரு 3 மந்த் P&L ஸ்டேட்மெண்ட் கூட போட்டிருந்தேன், ஒரு 6 மந்த் பேக் போயிட்டு. அது இந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு அதான் அதிலே போட்டிருப்பேன், அது தமிழ்லேயே அப்படி தான் போட்டிருப்பேன், ஸ்விங் இஸ் கிங் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அப்படி தான். ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம சார்ட் பார்க்கணும் அவசியம் இல்லை, பட் மார்க்கெட் கரெக்டாக இருக்கணும். மார்க்கெட் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அடி விழும். அதுவும் பர்சன்டேஜ் அதிகம்னால அதை வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், see you. வேறு எந்த டவுட்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் வந்து இதில் பால்ராம் சினி மில்ஸில் வந்து ட்ரேட் எடுத்தீங்களா, இல்லை HCL என்ன பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு கேளுங்க. See you guys. He's a living like a rock star, from the clinic to the streets. He's capturing it all. Maria's the name.